श्रीमहागुरुभ्यो नमः। हरिः ओम्। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे குருபரம்பராம். ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய எம்மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்றைக்கி நம்ம நிர்வாண சதகத்திலேருந்து ஒரு ஸ்லோகத்தை விளக்கத்துடன் பார்த்துட்டு நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம். ந மிருத்யுர் ந சங்கா ந மே ஜாதி பேத பிதா நைவ மே நைவ மாதா ந ஜன்ம ந பந்துர் ந மித்ரம் குருர் நைவ சிஷ்யம் சிதானந்த ரூப சிவோஹம் சிவோஹம். இந்த ஸ்லோகம் ஆத்ம சதகத்தின் நிர்வாண சதகத்தின் 5வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் பாலசங்கரர் ஆதிசங்கரர் கோவிந்த பகவத் பாதரை பார்த்து சொல்கிறாராம். அவர் சொன்ன அந்த வார்த்தைகள் ந மிருத்யுர் ந சங்கா நமே ஜாதி பேத, அதாவது மிருத்யு மரணமும் சங்கா அந்த மரணத்தின் பயமும் மரண பயம் என்று சொல்கிறாரோ, அதனால் மரணமும் மரண பயமும் என்னை கட்டுப்படுத்தாது என்று சொல்கிறார் நம்மளோட சங்கரர். எனக்கு மரணத்தை பார்த்து பயம் இல்லை, அந்த மரணமும் நான் இல்லை என்று சொல்கிறார் நம்மளோட சங்கரர். ந மிருத்யுர் ந சங்கா நமே ஜாதி பேத, இந்த மனிதர்களுக்கு இருக்கிற அந்த ஜாதி மதம் இந்த ஒரு பிரிவு இருக்கே, அந்த பிரிவு எதிலுமே நான் வரமாட்டேன். இந்த பிரிவுகளுக்கு அப்பாற்பட்டவனாக, இந்த மிருத்யுவுக்கும் அந்த இறப்புக்கும் அப்பாற்பட்டவனாக, இந்த பிரிவுகளுக்கும் ஜாதி மதம் இந்த பிரிவுகளுக்கும் அப்பாற்பட்டவனாக நான் இருக்கிறேன் என்று சொல்கிறார் சங்கரர். நமே ஜாதி பேத பிதா நைவ மேனைவ மாதான ஜன்ம, பிதா நைவ எனக்கு தந்தை யாருமே கிடையாது, தந்தை அற்றவன் நான் என்று சொல்கிறார். மாதா என்று சொன்னால் தாய் என்று பொருள், எனக்கு தாயும் இல்லை என்று சொல்கிறார். பிதா நைவ மேனைவ மாதா ந ஜன்ம, எனக்கு பிறப்பும் இல்லை என்று சொல்கிறார். எனக்கு தந்தையும் இல்லை, தாயும் இல்லை, பிறப்பும் இல்லை என்று சொல்கிறார் நம்மளோட சங்கரர். பிதா நைவ மேனைவ மாதா ந ஜன்ம ந பந்துர் ந மித்ரம் குருர் நைவ சிஷ்யம், எனக்கு சொந்தக்காரா, பந்து என்று சொன்னாலே சொந்தங்கள் என்று அர்த்தம். எனக்கு சொந்தக்காரா சொந்தங்கள் என்று யாருமே கிடையாது. மித்ரம் எனக்கு மித்திரர்கள், அதாவது நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே கிடையாது என்று சொல்கிறார். ந பந்துர் ந மித்ரம் குருர் நைவ சிஷ்யோ, நான் ஒரு குருவும் இல்லை சிஷ்யனும் இல்லை என்று சொல்கிறார் நம்மளோட சங்கரர். அதாவது எனக்கு நான் மரணமும் இல்லை, அந்த மரணத்திலேருந்து ஒரு பயமும் இல்லை, எனக்கு மரணத்தை பார்த்து பயமும் இல்லை, இந்த ஜாதி மத பேதங்களுக்கு அப்பாற்பட்டவனாக இருக்கிறேன். எனக்கு தந்தையும் இல்லை, தாயும் இல்லை, பிறப்பும் இல்லை. இப்படி இருக்கும் நான், எனக்கு பந்துக்கள் அந்த சொந்தங்கள் யாருமே கிடையாது, மித்திரர்கள் நண்பர்கள் யாருமே கிடையாது, அதே நேரத்தில் இதற்கெல்லாம் அப்பாற்பட்டவனாகவும் நான் இருக்கிறேன் என்று சொல்கிறார் நம்மளோட சங்கரர். அப்பேற்பட்ட நான் சிதானந்த ரூப சிவோகம் சிவோகம், அதாவது சித் ஆனந்தம் அந்த பிரம்மத்தின் நிலையை உணர்ந்த ஆனந்தமயமான ஸ்வரூபமாக இருக்கும் சிவம் என்ற அந்த நிலையில் சிவபெருமானின் ஸ்வரூபமாகவும் நான் இருக்கிறேன். அந்த சிவபெருமானும் நானும் ஒன்றே, நாங்கள் 2 பேரும் வேறில்லை என்று சொல்கிறார் நம்மளோட சங்கரர் பாலசங்கரர். இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. இப்போ நம்ம நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம். இப்படி ஒரு கர்வத்தோடு நம்மளோட இந்த ஸ்வேதகேது சொல்கிறத கேட்டு நம்மளோட உத்தாலகர் மனதில் ஒரு யோசனை வருதான். இவனோட கர்வத்தை எப்படியாவது அடக்க வேண்டும், இவன் நான் தான் இந்த உலகத்திலே சிறந்த அறிவாளி அறிஞன் என்று இவன் சொல்லிட்டு இருக்கானே, அந்த கர்வத்தை அந்த செருக்கை அறுக்க வேண்டும் என்று யோசிக்கிறாராம் நம்மளோட உத்தாலகர். இப்படி இந்த கர்வத்தை அடக்கணுங்கிறதுக்காக உடனே அவருக்கு ஒரு யோசனை வந்ததாம், அதை செயல்படுத்துகிறாராம் அவர் என்ன சொல்கிறார் என்றால், அவரோட மகனை பார்த்து நீ உடனே போயிட்டு ஒரு பாத்திரத்தை எடுத்துட்டு வா, ஒரு வெசலை எடுத்துட்டு வா என்று சொல்கிறார் நம்மளோட உத்தாலக்கர். உடனே ஓடி போகிறானாம் அந்த மகன், போயிட்டு அந்த பாத்திரத்தை எடுத்துகிட்டு வந்து அங்கே வைக்கிறானாம். வச்ச உடனே இதில் கொஞ்சம் ஜலம் விட வேண்டும், இதில் கொஞ்சம் தீர்த்தம், இதில் கொஞ்சம் தண்ணீர் விட வேண்டும் என்று சொல்கிறாராம் உத்தாலக்கர். அப்படியே அதில் தண்ணீரால் நிரப்புறானாம் அந்த ஒரு மகன். இப்போது தன்னோட கையில் எங்கேருந்தோ சிறிதளவு சர்க்கரையை எடுத்துக்கிறாராம் நம்மளோட உத்தாலக்கர். இப்படி கையளவில் கொஞ்சம் சர்க்கரையை எடுத்துட்டு அந்த ஒரு தண்ணியில் கரைக்கிறாராம். கரைக்கின உடனே கலக்கிறாராம் அந்த தண்ணியை. சர்க்கரையை தண்ணியில் சேர்த்துட்டு அதை கலக்கினோம் என்றால் அது கரைஞ்சி போகும் என்று எல்லாருக்குமே தெரியும். இப்படி சர்க்கரை கரைஞ்சி போனால் அந்த தண்ணீருக்கும் அந்த இனிப்பு தன்மை என்பது சேர்ந்துவிடும். இப்படி அந்த தண்ணியில் அந்த சர்க்கரையை போட்டுட்டு கலக்கிறார். கலக்கின உடனே நம்மளோட அந்த ஸ்வேதகேதுவை கூப்பிடுறார். இப்போ நான் செஞ்சேனே இந்த விஷயம், இதற்கு அர்த்தம் என்ன என்று புரியறதா என்று அறிவாளி என்று சொல்கிறியே, இதற்கான அர்த்தம் புரியறதா என்று கேட்குறார் நம்மளோட உத்தாலகர்.
குழம்பி போயிருக்கானாம் ஸ்வேதகேது. என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. பானை எடுத்துன்னு வர சொன்னார், வந்துட்டு அதில் கொஞ்சம் தண்ணியை விட்டுட்டு கொஞ்சம் கையளவு சர்க்கரையை போட்டு கலக்கினார். இப்போ இது பண்ணதுனால இது புரிஞ்சதா என்று கேட்குறாரே, இது எதுவுமே எனக்கு புரியலையே என்று குழப்பத்தோடு நின்றுருக்காராம் நம்மளோட ஸ்வேதகேது. அடுத்தது இன்னொரு விஷயத்தையும் செய்கிறாராம் நம்மளோட உத்தாலகர். அப்படி உத்தாலகர் அடுத்தது செஞ்ச விஷயம் என்ன, இது மூலமாக அவர் நம்ம அந்த ஸ்வேதகேதுவுக்கும் இந்த உலகுக்கும் உணர்த்த வரும் தத்துவம் என்ன, இந்த நீதி கதையின் நீதி என்ன, நாளை தினம் பார்க்கலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.